வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான முதன்மை செய்திகளை பார்க்கலாம். நிவார் சூறாவளியினால் வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பரப்புகள் கொந்தளிப்பில், கடற்றொழில் நடவடிக்கைகள் அச்சுறுத்தலில், திருகோணமலையில் மீனவர் ஒருவர் உயிரிழப்பு. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி ஆணைக்குழுவில் போலி சாட்சியங்கள் வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. தேசிய பாதுகாப்பு குறித்து புதியதொரு விளக்கம் தேவை என பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு. இலோன் மஸ்க் செல்வந்த பட்டியலில் முன்னேறியுள்ளார். அவை எமது முதன்மை செய்தி. இனி விரிவான செய்திகள். நிவர் சூறாவளியானது தமிழக கரையோர பகுதியூடாக நகரும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் அச்சுறுத்தல் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு கரையோர பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் காற்றின் வேகம் துரிதமாக அதிகரிக்கலாம் என அத்திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலையூடாக மட்டக்களப்பு வரையான கரையோர பகுதிகளில் கடல் அலைகள் மேலெழலாம். அத்துடன் கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இக்கரையோர பகுதிகளில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அல்லது பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக மாத்தறை வரையான கரையோர பகுதிகளில் கடற்றொழிலாளர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அடுத்த அறிவித்தல் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கடற்றொழில் மற்றும் கடற்தொழில் சார்ந்தோரிடம் கேட்டுள்ளது. கிழக்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பலத்த மழையுடன் பலத்த காற்றும் வீசலாம் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனைய பகுதிகளில் ஆங்காங்கே பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என அத்திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. அரசாங்கம் விடுத்த எச்சரிக்கையை கருத்தில் கொள்ளாது இன்று முற்பகல் திருகோணமலை திரிக்கடவூர் கடற்றொழில் நிலையத்திலிருந்து கடலுக்கு சென்ற வள்ளம் ஒன்று விபத்துக்குள்ளாகியது. இதில் திருகோணமலை அரிதாஸ் வத்த பகுதியை வசிப்பிடமாக கொண்டு 45 வயது மீனவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்படுகிறது. இவ்வள்ளத்தில் 4 மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளதுடன் கடல் கொந்தளிப்பை அடுத்து வள்ளம் விபத்துக்குள்ளாகியது. சிறு காயங்களுக்குட்பட்ட ஏனைய மீனவர்கள் 3 திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் பல பொய் சாட்சிகளை வழங்கியுள்ளதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவின் சட்டத்தரணிகள் நேற்று ஜனாதிபதி ஆணைக்குழுவில் தெரிவித்துள்ளனர். இவர்கள் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து தாம் முன்னர் அறிந்து வைத்திருக்கவில்லை எனவும், தாக்குதல் இடம்பெற்ற போது சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி வழங்கியுள்ள சாட்சி முற்றுமுழுதாக உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த சகல யோசனைகளும் முன்னாள் ஜனாதிபதியினால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் 7வது நாளாகவும் நேற்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சாட்சியம் அளித்ததுடன் இதன்போது பிரதிவாதி தரப்பில் குறுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டன. முன்னாள் போலீஸ் மா அதிபரை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மெத்தேகொட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட தினம் தாக்குதலை தொடர்ந்து துரிதமாக சிங்கப்பூரில் நாடு திரும்புவதற்கு UL 307, UL 303, UL 309 விமான பயணங்கள் காணப்பட்ட போதிலும் இதில் எதனையும் பயன்படுத்தாது முன்னர் திட்டமிட்டிருந்த விமானமூடாகவே நாடு திரும்பியமைக்கான காரணம் என்னவென கேள்வி எழுப்பினார். எத்தனை விமானங்கள் காணப்பட்டன? அவை வரும் போகும் நேரங்கள் ஜனாதிபதி என்ற வகையில் எனக்கு தெரியாது. அதிகாரிகள் எனக்கு நேரத்தை சொன்னால் நான் குறித்த நேரத்தில் அங்கு செல்வேன். சிகிச்சை வழங்கிய வைத்தியர் எனக்கு தடுப்பூசியை வழங்கியதன் பின்னர் 24 மணி நேரம் செல்லும் வரை விமான பயணங்களுக்கு தடை விதித்திருந்தார். அவ்வாறு இருக்கையில் தனது தனிப்பட்ட சுகாதார நிலையை கருத்தில் கொள்ளாது நான் மீண்டும் நாடு திரும்பினேன். இது எதிர்பார்க்கப்படாத சம்பவமாகும். இதனால் இதன் பாதிப்புகள் மற்றும் வேதனைகளை கருத்தில் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் நள்ளிரவே நான் இலங்கை வந்தேன் என முன்னாள் ஜனாதிபதி பதிலளித்தார். இதனையடுத்து முன்னாள் பாதுகாப்பு
செயலாளரை பிரதிநிதித்துவப்படுத்திய சட்டத்தரணி டில்ஷான் ஜெயசூரிய குறுக்கு விசாரணைகளை ஆரம்பித்தார். இந்த தாக்குதலானது முழு இலங்கையை போன்று உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்ததா? உங்களது மகனின் திருமண நிகழ்வை ஷங்கிரிலா ஹோட்டலில் நடாத்த திட்டமிட்டிருந்தீர்கள். இந்த தாக்குதலினால் திருமண நிகழ்வை ஹில்டன் ஹோட்டலில் நடாத்த வேண்டி ஏற்பட்டதாக நான் கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீரா என சட்டத்தரணி கேள்வி எழுப்பினார். ஆம், அவ்வாறே இருந்தது என முன்னாள் ஜனாதிபதி அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டார். தற்போது நீங்கள் சாட்சியம் அளித்த போது ஏப்ரல் 20, 21 உங்களுக்கு தொலைபேசி அழைப்பொன்றை ஏற்படுத்தியேனும் தொடர்பு பட முடியாத அளவிற்கு சிரமத்துடன் இருந்ததாக கூறினீர்கள். தற்போது அந்த அளவிற்கு மோசமான நோய் நிலைமைக்கு சிகிச்சை பெற சென்ற நீங்கள் ஏன் 16ஆம் தேதி இலங்கையிலிருந்து சென்று நேரடியாக சிங்கப்பூருக்கு செல்லாது இந்தியாவின் யாத்திரைக்கு சென்றீர்கள் என சட்டத்தரணி கேட்டபோது, நான் தெரிந்த காலம் முதல் திருப்பதி செல்கிறேன், இதுவும் வருடம் தோறும் செல்கின்ற யாத்திரையாகவே சென்றேன் என முன்னாள் ஜனாதிபதி பதில் வழங்கினார். சிங்கப்பூர் செல்லும் முன்னர் திருப்பதி சென்ற உங்களுக்கு தீவிர நோய் நிலையொன்று காணப்படவில்லை என நான் யோசனை தெரிவித்தால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் வருடம் தோறும் மேற்கொள்கின்ற வைத்திய பரிசோதனைகளுக்காகவே சிங்கப்பூர் சென்றீர்கள். உண்மையாக கூறினால் உங்களுக்கு எவ்வித நோய் நிலைமையும் இல்லை, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள் என்பதை அறியவே சென்றீர்கள் என கேட்டபோது, இல்லை, அவ்வாறு இல்லை, பரிசோதனைகளுக்காகவே சென்று அதற்கு பிறகு சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டேன் என பதிலளித்தார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட 4 எதிரான வழக்கில் பிரதிவாதிகளின் சாட்சிகள் பெறப்படாது அவர்களை விடுதலை செய்வதா இல்லையா என்ற தீர்ப்பு எதிர்வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அறிவித்தது. 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது திவிநகம அபிவிருத்தி திணைக்களத்திற்குரிய 2992 மில்லியன் ரூபாவை செலவிட்டு திவிநகம பயனாளிகளுக்கு வீடமைப்பு உதவிகளை வழங்கியதன் மூலம் அரசு நிதி முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டிய பெசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட 4 எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதிகள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சந்தேகமின்றி உறுதிப்படுத்துவதற்கு முறைப்பாட்டாளர்கள் தவறியுள்ளமையினால் குற்றவியல் வழக்கு சட்டக்கோவையின் 200வது சரத்திற்கமைய பிரதிவாதிகளை அழைக்காது விடுதலை செய்யுமாறு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி அவர்களது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் எழுத்து மூலம் அறிவித்துள்ளனர். இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் அரசு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் துசித்த முதலிகை முறைப்பாட்டாளர்களின் எழுத்து மூல அறிக்கையையும் நீதிமன்றத்திற்கு ஒப்படைத்தார். விடயங்களை கருத்தில் கொண்ட மேல் நீதிமன்ற நீதிபதி குறித்த தீர்ப்பை எதிர்வரும் 30ஆம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்தார். வழக்கின் ஏனைய பிரதிவாதிகளாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜாய்திலக, திவிநகம அபிவிருத்தி திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கிட்சிரி ரணவக்க மற்றும் அதன் முன்னாள் பிரதி பணிப்பாளர் நாயகம் பந்துல திலகசிறி ஆகியோர் காணப்படுகின்றனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சுவிட்சத்தி நோக்கு கொள்கை பிரகடனத்தின் கீழ் தேசிய பாதுகாப்பிற்காக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்தார். கொலம்போ காங்க்லேட் 2020 தேசிய மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பாதுகாப்பு செயலாளர் இதனை தெரிவித்தார். இலங்கை தேசிய பாதுகாப்பு கட்கை நிறுவனம் இம்மாநாட்டை ஒழுங்கு செய்திருந்தது. தேசிய பாதுகாப்பிற்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் மீள்பார்வை செய்யப்பட வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் இங்கு சுட்டிக்காட்டினார். கடல் மாசடைதல், கடற்றொழில் செயற்பாடுகள் போன்றவற்றினூடாக எழக்கூடிய விடயங்கள் குறித்து அவதானத்துடன் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆய்வுகளூடாக சிறந்த அடிப்படையில் சரியான தீர்வுகளை வழங்கி தீர்மானங்களை எட்டுவதற்காக வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது தேசிய பாதுகாப்பு கட்கை நிறுவனத்தின் மூலம் பாரிய பணி முன்னெடுக்கப்படுவதாக கமல் குணரத்ன மேலும் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சின் செயலாளரும் இலங்கை தேசிய பாதுகாப்பு கட்கை நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகமுமான ஓய்வு பெற்ற அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே இங்கு வரவேற்புரை நிகழ்த்தினார். நேற்றைய தினம் இனங்காணப்பட்ட கோவிட்-19 புதிய தொற்றாளர்கள் 458 பேரும் உள்ளூரில் இனங்காணப்பட்டவர்கள். நேற்றைய தினமும் 4 கோவிட்-19 மரணங்கள் பதிவாகின. நேற்றைய தினம் பதிவாகிய 4 மரணங்களுடன் நாட்டில் இதுவரை பதிவாகிய கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 94ஆக அதிகரித்துள்ளது. கினிகத்தின பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 74 வயதுடைய ஆண் ஒருவர் சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து ராகம போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்ட போது உயிரிழந்தார். கடந்த 22ஆம் தேதி இம்மரணம் பதிவாகியதுடன் மரணத்திற்கான காரணம் கோவிட்-19 தொற்றுடன் வயிற்றுப்போக்கினால் உடலின் செயற்பாடுகள் செயலிழந்தமையே ஆகும்.
சேம்பலாம்பை பகுதியை வசிப்பிடமாக கொண்டு 54 வயதுடைய ஆண் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உயிரிழந்தார். இம்மரணம் கடந்த 22ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. நீண்டகாலமாக சிறுநீரக நோயுடன் கோவிட்-19 தொற்றியமை காரணமாகவே மரணம் சம்பவித்ததாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. கொழும்பு 15ஐ வசிப்பிடமாக கொண்ட 73 வயதுடைய பெண் ஒருவர் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து ஹோமாகம ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அவ்வைத்தியசாலையில் நேற்றிரவு அவர் உயிரிழந்தார். கோவிட்-19 தொற்றுடன் ஏற்பட்ட நிலையே மரணத்திற்கு காரணமாகும். பண்டாரகம அடலுகம பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 42 வயதுடைய ஆண் ஒருவர் உயிரிழந்தார். பாணந்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து ஐடிஎச் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று இவர் உயிரிழந்தார். நீண்டகால கல்லீரல் நோய் தீவிரமடைந்து மூளை வேக்கம் என்பவற்றுடன் கோவிட்-19 தொற்றியமையே மரணத்திற்கு காரணமாகும். கடந்த 24 மணி நேரத்தில் 458 புதிய தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் இவர்களில் கூடுதலானோர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இவ்வெண்ணிக்கை 259 ஆகும். கொம்பனி தெருவிலிருந்து 90 பேரும், கோட்டாஞ்சேனையிலிருந்து 44 பேரும், மருதானையிலிருந்து 39 பேரும், கிராண்ட் பாஸிலிருந்து 26 பேரும், வெள்ளவத்தையிலிருந்து 23 பேரும், தெமட்டகுடவிலிருந்து 29 பேரும் இவர்களில் அடங்குகின்றனர். புதுக்கடை, வட்டக்குழி, கொள்ளுப்பிட்டி, ரத்மலான, மெரிஹான, வெல்லாம்பிட்டி ஆகிய பகுதிகளிலிருந்தும் கோவிட்-19 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். களுத்துறை மாவட்டத்திலிருந்து 78 தொற்றாளர்களும், கம்பஹா மாவட்டத்திலிருந்து 23 தொற்றாளர்களும் இனங்காணப்பட்டனர். இதற்கு மேலதிகமாக கண்டி, நுவரெலியா, காலி, யாழ்ப்பாணம், மாத்தறை, ரத்தினபுரி மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்தும் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். இதேவேளை இன்று காலை வரை மினுவாங்குட ஆடை கை தொழிற்சாலை மற்றும் பலியகுட மீன் வர்த்தக சந்தை கொரோனா கொத்தணியில் இனங்காணப்பட்ட மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 17,432 ஆகும். இவர்களில் 11,156 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். இதற்கமைய நாட்டில் இனங்காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 20,967 ஆகும். 5,911 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 14,962 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். நாடு திரும்ப முடியாது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் இன்று காலை நாடு திரும்பினர். டோஹாவிலிருந்து 2 துபாயிலிருந்து 50 பேரும், இந்தியாவிலிருந்து 92 பேரும், மாலைத்தீவிலிருந்து 53 பேரும் இவர்களில் அடங்குகின்றனர். இவர்கள் முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தற்போது 45 மத்திய நிலையங்களில் 4,797 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் 7,467 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இதேவேளை அங்குனுகொல பலச சிறைச்சாலையின் ஒரு சில கைதிகள் நேற்று முன்தினம் ஆரம்பித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து இவர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அங்குனுகொல பலச சிறைச்சாலையை சுற்றி விசேட போலீஸ் பாதுகாப்பு இடப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதி மக்களுக்கு பிரச்சினைகள் இருந்தால் பேச்சுவார்த்தை மூலம் அதற்கு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கூட்டமாக இணைந்து கூட்டங்களை மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதன் மூலம் மேலும் தொற்றாளர்கள் உருவாகலாம் என போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது இலங்கையில் பல பகுதிகளிலும் 27,924 குடும்பங்களைச் சேர்ந்த 73,884 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சுகாதார அதிகாரிகளுடன் போலீசாரும் இணைந்து இப்பணிகளை கண்காணித்து வருகின்றனர். இவ்வாறு சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் தமது வீடுகளுக்கு வெளியே வந்து பயணிப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறாத நேரத்தில் இவ்வாறு இடம்பெறுகின்றன. இது தவறாகும். வெளிநபர்கள் இந்த வீடுகளுக்குள் பிரவேசிப்பது தவறாகும். அத்துடன் இந்த நடவடிக்கையான தனிமைப்படுத்தல் செயற்பாட்டுக்கு முரணானதாகும். தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி புரிந்துணர்வு திட்டங்களை துரிதப்படுத்த இலங்கையும் சீனாவும் இணங்கியுள்ளன. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் ராஜதந்திர ஆலோசனை சபையின் 11வது கூட்டத்தொடரின் போதே இவ்விணக்கப்பாடு எட்டப்பட்டது. வெளியுறவு அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே மற்றும் சீனாவின் பிரதி வெளியுறவு அமைச்சர் லூவோ ஜாவோ ஹோய் ஆகியோர் இணையதளமூடாக இக்கூட்டத்தொடரில் உரையாற்றினர். இக்கூட்டத்தொடரின் போது இரு நாடுகளினதும் வர்த்தக மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையில் மூலோபாய புரிந்துணர்வை மேலும் மேம்படுத்துவதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு இனங்காணப்பட்டது. 1,00,000 கிலோமீட்டர் வீதிகளை அபிவிருத்தி செய்யும் பணிகள் துரிதமாக இடம்பெறுகின்றன. மிகிந்தலை கட்டமுறிச்சாவ பகுதியிலிருந்து மேயல்லேவ வரையான வீதி 101 மில்லியன் ரூபாய் செலவில் காப்பீட்டு அபிவிருத்தி செய்யப்படுகின்றது.
அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேனவின் தலைமையில் நிர்மாண பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மினுவாங்கொடு ஓபாத்த நெகல பகுதியில் குறுக்கு வீதியொன்று காப்பீட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்கென 132 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் கலிகமோ தேர்தல் தொகுதியின் கஹயின்ன கிராமிய வீதி கோட்டகல வரையான 1.5 கிலோமீட்டர் நீளமான பாதையின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதற்கென 216 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பட்டப்போல தொரல்ல கனிஷ்ட வித்தியாலயத்திற்கு அருகாமையில் இருந்து ஒலபெத்த வீதி வரையான 2 கிலோமீட்டர் பாதை 200 லட்சம் ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ஷான் விஜயலால் டி சில்வாவின் தலைமையில் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. வவுனியா மகாரம்பைக்குளம் கொக்கவெளி வீதியும் அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. இதற்கென 800 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 10 கிலோமீட்டர் நீளமான வீதியின் அபிவிருத்தி பணிகள் பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இலங்கை ராணுவத்தில் தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளை இணைக்கும் நோக்கில் வடகிழக்கு மாகாணங்களில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை ராணுவத்தில் தமிழ் மொழி பேசுவோரின் தேவையை நிறைவு செய்யும் வகையில் இவ்வாட்சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு இடங்களிலும் நேர்முக தேர்வுகள் இடம்பெறுகின்றன. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் ஆட்சேர்ப்பு இடம்பெற்றது. பெரும் எண்ணிக்கையிலான இளைஞர் யுவதிகள் இதில் கலந்து கொண்டனர். வறிய நிலையில் உள்ள 10 லட்சம் குடும்பங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டில் வாழும் சுமார் 10 லட்சம் வறிய குடும்பங்களை இலக்காக கொண்டு அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு 10 லட்சம் வீட்டு அலகுகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் மரக்கறி கன்றுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் ஹட்டன் தெற்கு கிராம சேவர் பிரிவுகளில் சமுர்த்தி உதவி பெறும் 2500 வறிய குடும்பங்களுக்கு மரக்கறி கன்றுகளை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கத்தரி, மிளகாய், கோவா, தக்காளி உள்ளிட்ட பல்வேறு வகையிலான மரக்கறி கன்றுகள் வழங்கப்பட்டன. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 8 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.